மரியாதைக்குரிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களே, நம்ம காவிரியில் மேகதாது அணை கட்டுவதற்கு பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்குதுன்னாங்க. ஸோ விஜய் அவர்களுக்கு காவிரி ஆறை பற்றி எதுவும் தெரியாதுன்னு நம்ம டிகே சிவகுமார் சொன்னார். இப்போ முதலமைச்சராக ஒரு நாள் வரப்போகிற கர்நாடகாவில் முன்னாள் துணை முதலமைச்சர் இருந்தார். ஸோ இதை பற்றி அவர் கட்சிக்காரங்க எதுவும் வாய் திறக்காமல் அமைதியாக இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு எனக்கு 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்னுடைய முதலமைச்சர். ஸோ நான் உங்களை ஒரு மாநில முதலமைச்சர்கிட்ட உங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனால் இதை பற்றி நீங்கள் எதுவும் வாய் திறக்காமல் அமைதியாக இருக்கீங்க. நேற்று திருச்சியில் திமுகவாகவும் பேசுனீங்களே, உங்களை இன்டைரக்டாக இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு நான் மன்னிக்கணும். உங்களுக்கு நாலேஜ் இல்லை, அதாவது காவிரி பற்றி ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு கர்நாடகாவுடைய அந்த முதலமைச்சர். நீங்கள் ஒரு தற்கூரின்னு இந்த வார்த்தைகள் மன்னிக்கணும், எந்த கட்சி சார்ந்தும் கிடையாது. இந்த வார்த்தையை இன்டைரக்டாக அவர் சொல்லியிருக்காரு. உங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். பிற மாநில முதலமைச்சர் முன்னாடி தயவு செஞ்சு தாவேக்காவினர் நீங்கள் இதை அப்போஸ் பண்ணி ஆகணும்னு நான் சொல்லிக்கிறேன். நான் உடன்பிறப்பு கிடையாது. ஸோ ஈழத்தமிழ் விஷயத்தில் திமுக செய்த துரோகத்தை நான் யூடியூப்பில் நான் பல வாட்டி பேசியிருப்பேன். ஸோ தயவு செஞ்சு நம்ம காவிரி மண்ணை காப்பாதற்கு நீங்கள் போராடுங்க.